إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலாவின் நல்லடியார்களே, வல்ல ரஹ்மானின் வற்றா பெருங்கருணையும் கிருபையும் நம் உயிரிலும் மேலான இறை தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்தார்கள், தோழர்கள் மற்றும் அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்ட அனைவரின் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அல் குர்ஆனில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே நீங்கள் மக்களிடத்திலே இந்த கேள்வியை கேளுங்கள் என்று கட்டளையிடுகின்றார். இந்த கட்டளை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களுக்கு அல்லாஹ் இடக்கூடிய கட்டளை. நீங்கள் மக்களிடத்திலே இந்த கேள்வியை கேளுங்கள் என்று அல்லாஹ் உத்தரவிடுகின்றான். குல் அத்துஅல்லிமூனல்லாஹ பிதீனிக்கும், நபியை கேளுங்கள், நீங்கள் அல்லாஹ்விற்கு உங்கள் மார்க்கத்தை கற்றுக் கொடுக்கின்றீர்களா என்று இந்த மக்களிடத்தில் நீங்கள் கேளுங்கள். அல்லாஹ்விற்கு நீங்கள் மார்க்கத்தை கற்றுக் கொடுக்கின்றீர்களா? இந்த கேள்வியுடைய அர்த்தம் என்ன? அல்லாஹ் தான் நமக்கு மார்க்கத்தை கற்றுக் கொடுப்பான். இந்த மார்க்கத்தை, சட்டதிட்டங்களை இயற்றியவன், அதை போதித்தவன், அதை மனித குலத்துக்கு கொண்டு சேர்ப்பதற்காக ஒரு தூதரை தேர்வு செய்து அந்த தூதரின் மூலமாக அவனுடைய வழிமுறைகளை மனித குலத்துக்கு கொடுத்தவன் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன். அவன் எப்படி மனிதனை படைத்தானோ, மனிதனுக்கு தேவையான உணவுகள், வாழ்வாதாரங்கள், அனைத்து பொருட்களையும் அல்லாஹ் படைத்தது போல் மனிதன் எப்படி வாழ வேண்டும் என்ற வாழ்க்கை நெறியையும் வழிமுறைகளையும், சரியானது எது, தவறானது எது, நல்லது எது, கெட்டது எது, இதையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மனிதனுக்கு அவன் கற்றுக் கொடுத்திருக்கின்றான். அவன் செய்ய வேண்டிய கடமைகளை சரியாக அவன் செய்திருக்கின்றான். அல்லாஹ் எதிலும் குறைவு வைக்கவில்லை. படைத்து பரிபாலிக்கக்கூடியவன் நமக்கு தேவையான கல்வியையும் அவன் கொடுத்திருக்கின்றான். அவனுடைய வழிகாட்டல் படி வாழ்ந்து நடப்பது நம்முடைய கடமை, நம்முடைய பொறுப்பு. இதற்கு மாற்றமாக நாமே அல்லாஹ்விற்கு மார்க்கத்தை கற்றுக் கொடுக்கக்கூடிய வேலைகளை செய்யக்கூடாது. இந்த கேள்வியுடைய அர்த்தம் அதுதான். நீங்கள் அல்லாஹ்விற்கு உங்கள் மார்க்கத்தை கற்றுக் கொடுக்கின்றீர்களா? மார்க்கத்தை நீங்கள் அல்லாஹ்வுக்கு கற்றுக் கொடுப்பீர்களா, அல்ல அல்லாஹ் உங்களுக்கு கற்றுக் கொடுப்பானா? அல்லாஹ் தானே உங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறான். அதற்குத்தானே ஒரு தூதரை அனுப்பியிருக்கின்றான். அதற்குத்தானே ஒரு வேதத்தை அவன் வழங்கி இருக்கின்றான். இது அவனுடைய பொறுப்பு இல்லையா? இது அவனுடைய கடமை இல்லையா? அதை அவன் சரியாக செய்திருக்கின்றானே. நீங்கள் ஏன் அல்லாஹ்விற்கு மார்க்கத்தை கற்றுக் கொடுக்கிறீர்கள்? இப்ப நம்முடைய கடமை அல்லாஹ் நமக்கு கற்றுக் கொடுத்த மார்க்கத்தின்படி நடப்பதுதான். எனவேதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்ல வேண்டிய செய்திகளை அழகான முறையில் சொன்னார்கள். மன் ஆமில அமலன் லைஸ அலைஹி அம்ருனா ஃபஹுவ ரத்துன், நம்முடைய கட்டளை இல்லாத காரியத்தை யாராவது செய்தால் அது நிராகரிக்கப்படும்.
நம்முடைய கட்டளை இல்லாத ஒரு காரியத்தை மார்க்கத்தின் பெயரால் யாராவது செய்தால் அது மார்க்கமாக அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான், அது நிராகரிக்கப்படும். அல்லாஹ் நிராகரிப்பான், அல்லாஹ்வுடைய ரசூல் நிராகரிப்பார்கள். அவர்கள் மட்டுமல்ல, அவர்களுடைய வழியில் செல்லக்கூடிய உண்மையாளர்கள், நம்பிக்கையாளர்கள், அவர்களிடத்திலையும் அந்த காரியம் நிராகரிக்கப்படும். எனவேதான் இந்த மார்க்கத்தில் புதுமைகள் புகுர விடாமல் இந்த மார்க்கத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பாதுகாத்து கொண்டே வருகின்றான். இந்த மார்க்கத்தை கற்றறிந்த அறிஞர்களின் மூலமாக, இந்த மார்க்கத்தை பாதுகாக்கக்கூடியவர்களின் மூலமாக, ஈமான் கொண்டவர்களின் மூலமாக, இது அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் இருக்கிறது, இது அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் இல்லை என்று வேறுபடுத்தி இந்த மார்க்கத்தை அவர்கள் பாதுகாத்து கொண்டு இருக்கின்றார்கள். அல்லாஹ்வும் பாதுகாத்து கொண்டிருக்கின்றான். ஷைத்தானுடைய சூழ்ச்சி, அவன் இந்த மார்க்கத்தில் குழப்பத்தை ஏற்படுத்த வேண்டும், இந்த மார்க்கத்தை சின்னாபின்னமாக்க வேண்டும். இது ஷைத்தானுடைய சூழ்ச்சி. வரலாறு நெடுங்கிலும் அவனுடைய சூழ்ச்சியை நாம் பார்த்தால், ஷைத்தான் இப்படித்தான் மனிதர்களை வழிகெடுத்திருக்கின்றான். அல்லாஹ் நமக்கு ஒரு வழிமுறையை காட்டி தந்திருக்கும் போது அந்த வழிமுறைக்கு மாற்றமான விஷயத்தை மனிதனுடைய உள்ளத்திலே ஆசைப்படு என்று அவன் தூண்டலை ஏற்படுத்துவான். மனிதன் ஆசைப்பட்டு அல்லாஹ்வுடைய வழியிலிருந்து தடம்புரண்டு விடுவான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் முதலில் படைத்தான். சொர்க்கத்திலே அவர்கள் விரும்பிய இடங்களுக்கெல்லாம் சென்றார்கள், எல்லா இன்பங்களையும் அனுபவித்தார்கள். அவர்களை பூமிக்கு மறுபடியும் திருப்பி அனுப்ப வேண்டிய நிலை ஷைத்தானுடைய சூழ்ச்சியினால் அல்லாஹ் அவர்களை பூமிக்கு அனுப்புகின்றான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மிகச்சிறந்த அறிவாளி. அல்லாஹ் அவர்களுக்கு பல்வேறு விஷயங்களை கற்றுக் கொடுத்திருக்கின்றார். அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டவர், ஈமான் கொண்டவர், மார்க்க அறிவுள்ளவர். ஆனாலும் அவரை இந்த பூமிக்கு அனுப்பும் போது அல்லாஹ் அவர்களிடத்தில் என்ன சொல்கிறான்? ஃபஇம்மா யஅதியன்னகும் மின்னி ஹுதன், என்னிடமிருந்து உங்களுக்கு நேர்வழி வரும். ஆதமே, உங்களுக்கு நேர்வழி, நீங்கள் எப்படி வாழ வேண்டும் என்ற வழிகாட்டல் என்னிடமிருந்து உங்களுக்கு வரும். ஃபமன் தபியா ஹுதாய ஃபலா ஹவுஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்ஸனூன், என்னுடைய அந்த வழியை பின்பற்றினால் அவர்களுக்கு பயம் இல்லை, அவர்கள் கவலைப்பட மாட்டார்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அனுப்பும் போதே நேர்வழியையும் நான் உங்களுக்கு தருவேன், அதன்படிதான் நீங்கள் நடக்க வேண்டும் என்ற கட்டளையையும் அவர்களுக்கு சேர்த்து பிறப்பிக்கின்றார். நீங்கள் அல்லாஹ்வை அறிந்தவர், புரிந்தவர், பல விஷயங்களை அல்லாஹ் உங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கின்றான், சொர்க்கத்திலேயே இருந்தவர், நீங்கள் எப்படி வேண்டுமானாலும் வாழ்ந்து கொள்ளலாம், உங்களுடைய அறிவுக்கு தோன்றியவாறு நீங்கள் வாழ்ந்து கொள்ளலாம், உங்களுடைய மனம் எதை விரும்புகிறதோ அதற்கு தகுந்தாற் போல் நீங்கள் வாழ்ந்து கொள்ளலாம் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுக்கு சொல்லவில்லை. ஏன்னா ஷைத்தான் வழிகெடுத்துட்டு போயிடுவான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அப்படித்தான் வாழ்ந்தாங்க. அப்ப எப்படி ஷைத்தான் வந்தான்? மனிதனுடைய சுய விருப்பங்கள், எல்லா மனிதனுக்கும் சுய விருப்பம், அஹ்வா, ஹவா. ஹவா என்றால் மனிதனுடைய விருப்பம். எல்லா மனிதனுக்கும் விருப்பம் இருக்கின்றது. மார்க்கம் அந்த விருப்பங்கள் அனைத்தையும் தடை செய்யப்பட்டவை என்று சொல்லவில்லை. அந்த விருப்பங்களில் மார்க்கத்துக்கு மாற்றமாக, மார்க்கத்துக்கு முரணாக என்ன விருப்பங்கள் இருக்கிறதோ அந்த விருப்பங்கள் தடுக்கப்பட வேண்டும், அது நிறுத்தப்பட வேண்டும், அதை நாம் புறக்கணிக்க வேண்டும். மார்க்கம் அனுமதித்தின் அடிப்படையில் நம்முடைய விருப்பங்கள், நம்முடைய எண்ணங்கள் இருக்க வேண்டும், இருந்தால் தவறு கிடையாது. இப்போ முத ஷைத்தான் எப்படி வழிகெடுத்தான்? சிலை வழிபாடு எப்படி வந்தது? நல்லடியார்களின் மூலமாக வந்தது. முன்னோர்கள் இறந்து விட்டார்கள், அவர்களை மறக்கக்கூடாது, அவர்களுக்கு நாம் ஓவியம் வரைவோம் என்று ஓவியம், சித்திரங்களை வரைந்தார்கள், உருவப்படங்களை வரைந்தார்கள். பிறகு அது இன்னும் கபர் வழிபாடாக மாறியது. இப்போ கபர் வழிபாடு ஓவிய வழிபாடாக மாறி பிறகு அதற்கு சிலை வடிவம் கொடுத்து, அப்போது மக்கள் வணங்கவில்லை, அதற்கு பிறகு வணங்க ஆரம்பித்தார்கள். இன்றைக்கு பார்த்தால் உலகத்தில் எத்தனை போலி தெய்வங்கள் இருக்கின்றன. இந்த உலகத்தில் பாருங்களேன், போலி தெய்வங்கள் எண்ணிக்கை எவ்வளவு? இந்த உலகத்தில் போலி தெய்வங்களுடைய எண்ணிக்கை எவ்வளவு? உண்மையானவன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவன் ஒருவன் தான்.
ஆனால் இந்த உலகத்திலே போலி தெய்வங்களுடைய எண்ணிக்கை ஒரு முடிவு இருக்கிறதா? வரையறுத்து சொல்ல முடியுமா? இல்ல, நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது. மனிதன் யாரை வணங்காமல் விட்டான்? அல்லாவை தவிர உள்ள அனைத்தும் இந்த பூமியில் வணங்கப்படுகிறது. மரத்தை வணங்குகிறான், மனிதனை வணங்குகின்றான், வனவிலங்குகளை வணங்குகின்றான், செடி கொடிகளை வணங்குகின்றான், கற்களை வணங்குகிறான், மலையை வணங்குகிறான், சூரியனை வணங்குகிறான், கோள்களை வணங்குகின்றான், ஆடு மாடு எல்லா விஷயங்களும் இன்றைக்கு பூமியில வழங்கப்படுகிறது. இதுக்கு என்ன காரணம்? அவனுடைய மனோ இச்சைதான். ஒவ்வொருவரும் என்ன நினைக்கிறார்கள்? கடவுள் இப்படித்தான் இருப்பார், இது கடவுள் அது கடவுள் என்று அவன் மனதுக்கு தோன்றியதை பின்பற்றியதுடைய விளைவு இன்றைக்கு உலகத்திலே லட்சக்கணக்கான, கணக்கில் அடங்காத, முடிவில்லாத எண்ணிக்கையில் இந்த போலி கடவுள்கள் பெருகி இருக்கின்றன. ஷைத்தான் இப்படிதான் வழிகெடுப்பான். சரி, இதாவது மார்க்க அறிவில்லாதவங்க, வேதமே இல்லாதவர்கள் இப்படி உருவாக்கினார்கள் அப்படின்னு நம்ம ஒரு சாக்கு போக்கு சொல்லலான்னு வைங்க. ஆனால் வேதம் வழங்கப்பட்டவர்கள், ஒரு நபி அனுப்பப்பட்டவர்கள், அந்த நபி போய் கொஞ்ச காலம் கூட ஆகல, தடம் புரண்டார்கள், வழி தவறினார்கள். யார் அவர்கள்? நஸ்ராக்கள். அல்லாஹ் அவர்களுக்கு வேதத்தை கொடுத்தான், இன்ஜீல் என்ற வேதத்தை கொடுத்தான். அதில் அத்துணை விஷயங்களையும் குர்ஆன்ல நமக்கு என்னென்ன சொல்லப்பட்டிருக்கோ எல்லாமே அவர்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்தார்கள், அற்புதமான ஒரு ஆசிரியர். அந்த மக்களுக்கு சொல்ல வேண்டிய விஷயங்களை சொல்லி அவர்களை பண்படுத்தி விட்டு அல்லாஹ் அவர்களை மேலே உயர்த்தி கொண்டார். என்ன நடந்தது? சில நாட்கள், சில வருடங்கள் அந்த சமூகம் இன்றைக்கு பிளவுபட்டு இருக்கிறது. பார்ப்பதற்கு ஒரு பெரிய சமூகத்தை போல நமக்கு தெரியும். ஆனால் அவர்கள் ஒரு கூட்டம் அல்ல, அவர்களுக்குள் 1000 அணிகள், குழுக்கள், பல கூட்டங்களாக பிரிந்து கிடக்கிறது. ஒரு சாரார் இன்னொரு சாராரை நஸ்ரா என்று ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அவர்கள் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு சித்தாந்தம், ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு கொள்கை. அவர்கள் ஒவ்வொருவரும் நான் தான் உண்மையான நசாரா என்று சொல்கிறார்கள். மற்றவர்களை இவர் உண்மையானவர் கிடையாது. அவங்களோட திருமண உறவு வைக்கிறது, மற்ற வழிபாடு விஷயங்களில் ஒன்றுபடுவது எதுவுமே கிடையாது. இப்ப இப்படி ஒரு நபியால் அனுப்பப்பட்டு ஒரு வேதம் கொடுக்கப்பட்ட சமூகம் இப்படி ஏன் மாறியது? அல்லாஹ் குர்ஆன்ல அதுக்கு காரணம் சொல்றான். வத்தபஉ அஹ்வாஹும், அவர்கள் வேதத்தை விட்டுவிட்டு, இந்த ரசூலுடைய வழிகாட்டலை விட்டுவிட்டு அவர்களுடைய மனோ இச்சைப்படி அவர்கள் பின்பற்றி நடந்தார்கள். அவங்களுடைய மனம் என்ன சொல்கிறதோ அதை கேட்டார்கள். எந்த அளவுக்கு அந்த மக்கள் மார்க்க தொடர்பில்லாமல், மார்க்க பற்றில்லாமல் போனார்கள். அவர்களுடைய மத குருமார்கள் வேதத்தை படிப்பார்களாம். வேதத்தை படிப்பார்கள், வேதத்தில் இல்லாத வார்த்தைகளையும் சேர்த்து படிப்பார்கள். அப்படி சேர்த்து படிக்கும்போது இந்த மக்களுக்கு அறிவு இருக்குமா? இது வேதத்தில் இல்லாத வார்த்தை, இது இஞ்சில்ல இல்லாத சொல் என்ற அந்த மக்கள் பிரித்தறியக்கூடிய அறிவு கிடையாது. அந்த வேதத்தை படிக்கக்கூடியவங்க இதுதான் வேதம், இதுதான் இஞ்சில்ல இருக்குன்னு சொன்னாங்க. அதையும் அந்த மக்கள் கேட்டு நடந்தாங்க. ஹாதாமின் இந்தில்லா, அல்லாவிடமிருந்து வராமலேயே அல்லாவிடமிருந்து வந்தது என்று சொன்னார்கள். அதையும் அந்த மக்கள் கேட்டுக்கொண்டுதான் இருந்தார்கள். அதுபோக என்ன, சட்டங்களை ஏற்றக்கூடிய அதிகாரம் யாருக்கு இருக்கிறது? அவர்களுடைய நம்பிக்கை என்ன? இஞ்சில் சட்ட, அதுல நம்ம சட்டங்களை, மார்க்கத்துடைய போதனைகளை படிக்கலாம். அதே மாதிரி நம்முடைய பிஷப்புகள், நம்முடைய மத குருமார்கள், அவங்களாக என்ன சொன்னாலும் அது எல்லாமே நமக்கு மார்க்கம்தான். வேதத்தில் இல்லாமல், இந்த மார்க்கத்தில் இல்லாமல் அவர்களாக ஏதாவது ஒரு சட்டத்தை ஏற்றினாலும், எந்த ஆதாரமும் இல்லாவிட்டாலும் அதை நாம் கேட்டு நடக்கலாம் அப்படின்னு வந்தாங்க. அப்ப வேதத்துல சொல்லப்பட்ட விஷயத்தை இவன் ஹராமாக்குனான். இஞ்சில்ல ஹலால்னு சொல்லப்பட்ட விஷயம் இவர்கள் ஹராமாக்குகிறார்கள். அதையும் மக்கள் கேட்டார்கள். வேதத்துல ஹராம் என்று சொல்லப்பட்ட விஷயங்களை ஹலால் என்று சொன்னார்கள். அதையும் அந்த மக்கள் கேட்டு நடந்தார்கள். அப்ப என்ன காரணம்? மார்க்கத்துக்கு மாற்றமாக அவர்களுடைய மனோ இச்சைகளை, அவர்களுடைய சுய விருப்பங்களை பின்பற்றினார்கள். கடைசியில பேசிக்லே கோட்டையை விட்டுட்டாங்க. என்ன, அந்த கடவுள் கொள்கை இருக்கிறதே,
ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கஷ்டப்பட்டு என்ன கொள்கையை சொல்லிட்டு போனாங்களோ அந்த இஸ்லாமிய கொள்கையை மாத்தமா புதிய கொள்கையை உருவாக்கினாங்க. கடவுள் என்பது கர்த்தர் மட்டுமல்ல, பிதா, சுதன், பரிசுத்த ஆவி, முக்கடவுள், 3 பேரும் கடவுள் தான் அப்படின்னு சொன்னாங்க. மரியம் அலைஹிஸ்ஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய தாயார் மரியம், அவரும் கடவுள் தான். அப்ப அது எந்த அளவுக்கு அந்த மக்கள் வழி எடுத்துட்டு ஒரே இறைவன்கிற கொள்கையிலிருந்து தடம் பொருள்ட்டாங்க. இப்போ ஒரு மனுஷன் ஒரே இறைவன்கிற கொள்கையிலிருந்து தடம் பொருளணும்னா பல வருஷம் ஆகும்னு அவசியம் கிடையாது, ரொம்ப கஷ்டப்படணும் அப்படிங்கிற தேவையில்லை. அவன் ஒரு மனநிலைக்கு வந்தால் போதும். என்ன? நான் மார்க்கத்தின் படி எல்லாம் நடக்க மாட்டேன், அந்த ஒரு வட்டம் எல்லாம், அந்த ஒரு பாதுகாப்பு வளையம், அந்த ஒரு தடை எனக்கு தேவையில்லை, நான் என் இஷ்டப்படி தான் நடப்பேன் என்ற ஒரு மனநிலைக்கு அவன் வந்துவிட்டால் ஷைத்தான் அவனை இலகுவாக சிலை வழிபாட்டுக்கு, பல தெய்வ கொள்கைக்கு, போலி தெய்வங்களை வணங்கக்கூடிய கொள்கைக்கு அவனை அழைச்சிட்டு போயிடுவான். அப்படித்தான் இந்த மக்கள் எல்லாம் தடபுரண்டு இருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய மார்க்கம் நமக்கு இதை எச்சரிக்கை பண்ணிக்கிட்டே இருக்குது. மக்களே, நீங்க அல்லாஹ்வுடைய வழியிலிருந்து திசை திரும்பிடாதீங்க. ஷைத்தான் இந்த நேரான வழியிலிருந்து சைட்லையும் வலது பக்கம் இடது பக்கம் நிறைய கோடுகளை போடுவான். ஒரே வழிதான் நமக்கு அல்லாஹ்வுடைய வழி. ஆனா ஷைத்தான் என்ன பண்ணுவான்? அந்த வழியில நம்ம போகக்கூடாதுங்கிறதுக்காகவே நிறைய வழிகளை இந்த பக்கமும் போட்டு வைப்பான். அப்ப நம்ம போய்கிட்டே இருக்கும்போது இங்கிட்டு ஒரு வழி போகுது, எங்கிட்டு போனா என்ன, இந்த பக்கம் 4 வழி போகுது, எங்கிட்டு போனா என்ன, போயிடாதீங்க. அல்லாஹ்வுடைய மார்க்கத்துல தான் நீங்க இருக்கணும். நீங்கள் எதை செய்தாலும் அது உங்களுக்கு மார்க்கத்தில் இருக்கின்றதா, அல்லாஹ் ரசூல் அங்கீகரித்திருக்கிறார்களா, அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூலும் சொன்னதுக்கு மாற்றமாக யார் சொன்னாலும், யார் வழிகாட்டினாலும், யார் விருப்பங்களை சொன்னாலும், அது முன்னோர்களாக இருந்தாலும் சரி, நம்முடைய மூதாதையர்களாக இருந்தாலும் சரி, நம்முடைய தாய் தந்தையாக இருந்தாலும் சரி, அல்லது மார்க்கத்துக்கு மாற்றமாக நம்முடைய மத குருமார்கள், அஜரத்துமார்கள் சொன்னாலும் சரி, குர்ஆன் ஹதீஸுக்கு மாற்றமாக இருந்தால் நாம் அதை கேட்கக்கூடாது. இப்படி நாம இருக்கிற வரைக்கும், இந்த அறிவும் தெளிவும் இந்த உம்மத்தில் ஒவ்வொரு வருடத்திலையும் இருக்கின்ற வரைக்கும் இந்த தீன் நம்மிடத்தில் நிலைத்திருக்கும். அல்லாஹ் மார்க்கத்தை பாதுகாப்பான். ஆனா நாம இந்த மார்க்கத்துக்குரியவர்களாக எப்ப இருப்போம்? இந்த மனநிலையில இருக்கிற வரைக்கும் இந்த மார்க்கம் நம்மிடத்துல தங்கி இருக்கும். ஆனால் இல்லை, நான் மனோ இச்சைப்படி நடப்பேன், என் மனம் விருப்பத்தின்படி செல்வேன் என்று சொன்னால் அது எங்கு வேண்டானாலும் கொண்டு போகும். ஆரம்பத்துல ஒரு சின்ன விஷயத்துல ஒரு மனுஷன் சருகுவான், இப்படி சருகி கடைசியில அவன் அல்லாஹ்வுக்கு இணை வைக்கக்கூடிய கொள்கைக்கு போய் விடுவான். இப்படிப்பட்ட ஆபத்துகள் நிறைந்திருக்கிறது. எனவேதான் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் தன்னுடைய தோழர்களுக்கு மிக முக்கியமாக இந்த மாதிரி விஷயங்களை எல்லாம் வழிகாட்டிக்கிட்டே இருந்தாங்க. குறிப்பாக ஷைத்தான் இந்த மனோ இச்சை எங்க மனிதனை வழிகெடுக்கும் தெரியுமா? ஒருவரை நேசிக்கும் போது, ஒருவரை நம்ம நேசிச்சிட்டோம்னா அந்த இடத்துல மனிதன் தடுமாறுவான். ஷைத்தான் வரக்கூடிய வழிகள்ல இது ஒரு வழி. ஒருவர் மீது ஒருவர் நேசிக்க ஆரம்பித்து விட்டால் அந்த நேசத்தை காரணமாக வச்சு நீ எல்லை மீறு, தவறு கிடையாது, நீ அவரை விரும்புகிறாய், நேசிக்கிறாய். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கடவுளாக்கியதற்கு என்ன காரணம்? அவர்கள் மீது உள்ள அன்பு தானே. அன்பை தவிர வேற என்ன வெறுப்பா? இன்றைக்கு ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கடவுளாக இன்றைக்கு வழிபடுகிறார்களே மக்கள், அதற்கு என்ன காரணம்? ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய போதனையின் மீது உள்ள அன்பு, ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீது உள்ள அன்பு. அதனால் ஷைத்தான் அவர்களை எல்லை மீற வச்சு அவர்களே கடவுளாக்கிட்டான். இது மாதிரி ஒரு சூழல் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலலாம் வந்துச்சு. ஆனா அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் மக்களுக்கு சொல்ல வேண்டிய செய்திகளை சொல்லி தன் தோழர்களை எச்சரிக்கை பண்ணிட்டு போயிருக்கிறாங்க. அந்த எச்சரிக்கைகள் தான் நபி அவர்கள் உயிரோட இருக்கும்போது சஹாபாக்களை நபி அவர்கள் விஷயத்தில் எல்லை மீற விடவில்லை. நபி அவர்கள் மரணித்த பிறகும் நபி அவர்கள் விஷயத்தில் இந்த இஸ்லாமிய சமூகம் எல்லை மீறாமல் இருக்கின்றது. ஆனா ஒரு கூட்டம் எல்லை மீறிக்கிட்டு தான் இருக்கிறது. ஆனால் பரவலாக இந்த மக்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விஷயத்தில் எல்லை மீறாம இருக்கிறாங்களே, அதுக்கு என்ன காரணம்? நபி அவர்கள் தான் வாழ்ந்த காலத்தில் போட்டுட்டு போன பாதுகாப்பு அரண்கள், அவர்கள் விட்ட எச்சரிக்கைகள். அல்லாஹ்வின் தூதரே, நான் உங்களை ரொம்ப விரும்புறோம். யார் யாருக்கு என்னென்னமோ சஜ்தாலாம் செய்யறாங்க, மன்னர்களுக்கெல்லாம் அந்த மக்கள் சஜ்தா செய்யறாங்க. நான் உங்களை ரொம்ப விரும்புறோம், உங்களுக்கு நாங்க சுஜூது செய்யலாமா?
அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடை பண்றாங்க. என்ன நீங்க விரும்பணும், அது ஈமானுடைய ஒரு முக்கியமான விஷயம். அதுக்காக சுஜூது செய்யக்கூடாது, அது அல்லாஹ்வுக்கு மட்டும் உரிய விஷயம். அது என்னை நீங்கள் நேசிக்கிறது காரணம் காட்டிக்கிட்டு அதை நீங்க எனக்கு செஞ்சீங்கன்னா அதை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் அதை மறுத்தாங்க. நபி அவர்களுடைய காலத்தில் நபி அவர்களை பார்த்து சில பேர் எல்லை மீறி பாட்டெல்லாம் படிச்சாங்க அன்பினால். கவிதை, இன்னைக்கு கவிதைக்கு நமக்கு சம்பந்தமே கிடையாது. ஆனா கவிதை இரத்தத்தில் ஊறிய ஒரு சமூகம் என்றால் அது அரபு சமூகம். அவங்களுக்கு கவிதை என்பது ரொம்ப பிடித்தமான ஒன்று. அவங்க மொழியின் மீது மிக பற்றுடையவர்கள். அப்படிப்பட்ட அந்த சமூகம் அவங்களுடைய உணர்வுகளை எல்லாம் இந்த கவிதைகளின் மூலமாக தான் வெளிப்படுத்துவாங்க. ஒரு முறை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் வரும்போது ஒரு சிறுமி கவிதை பாடிக்கொண்டு இருக்கிறார். சிறுமி கவிதை பாடுகிறார். நபி அவர்களை பார்த்தவுடன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களை புகழ்ந்து அவள் படிக்கிறாள். ஃபீனா நபியும் யஅலமு மா ஃபீ கதின். நாளை நடப்பதை அறியக்கூடிய ஒரு நபி எங்களிடத்தில் இருக்கின்றார். ரசூலுல்லாஹ்வை புகழ்றாங்க. நபி மேல உள்ள அன்பு, அந்த அன்பினால தான் அந்த சிறுமி நபிகளாரை இப்படி படிக்கிறா. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி பரவாயில்ல, என்ன நீ புகழ்ந்து தானே படிக்கிற, படி நல்ல படி அப்படின்னு சொன்னாங்களா? இல்ல, சிறுமி தானே, விவரம் இல்லாம அவ படிக்கிறா, இதை எதுக்கு நம்ம பெருசுபடுத்தணும், கண்டுக்கிறாம போனாங்களா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி இந்த சிறுமியை நிப்பாட்டுறாங்க. நாளை நடப்பதை அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் அறிய மாட்டார். இந்த வார்த்தையை நீ என் விஷயத்தில் சொல்லாது. இதுக்கு முன்னாடி படிச்ச வார்த்தை எல்லாம் சரி, அந்த வார்த்தைகளை வேண்டுமானால் படி, இதை நீ சொல்லாதே என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் அதை தடை செய்தார்கள் என்பதை பார்க்கின்றோம். இன்னும் அவர்கள் சொன்னார்கள், சில சஹாபாக்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவங்களை வந்து புகழ்ந்தாங்க. எங்களில் சிறந்தவரே, எங்களில் உயர்ந்தவரே அப்படிலாம் சொன்னாங்க. இது தப்பான வார்த்தை கிடையாது. உண்மையிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறந்தவங்க தான். உண்மையிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் நம்மில் உயர்ந்தவர்கள், அதுல மாற்று கருத்து கிடையாது. ஆனா இந்த வார்த்தையை கேட்கும் போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பயம் வருது. அந்த பயத்தை அவங்க சொல்றாங்க இந்த உம்மத்துக்கு, நீங்க சொல்ற வார்த்தையை சொல்லிக் கொள்ளுங்கள், மார்க்கத்தில் அல்லாஹ் அனுமதிச்ச இந்த வார்த்தைகளை சொல்லிக்கோங்க, பிரச்சனை இல்லை. ஆனால் வலா யஸ்தஜ்ரி என்னக்கும் ஷைத்தான், ஷைத்தான் உங்களை இழுத்துட்டு போயிட வேண்டாம், ஷைத்தான் உங்களை வழிகெடுத்து விட வேண்டாம். இப்படிதான் நீங்க சொல்லுவீங்க. நீங்க சொல்லக்கூடிய அந்த 4 வார்த்தை நல்ல வார்த்தையா இருக்கும். நபியே, ரசூலே, கரீமே, ஷாஹிதே அப்படின்னு அல்லாஹ் அனுமதிச்ச வார்த்தைகளை தான் சொல்லுவீங்க. அப்படியே சொல்லும்போது கவனமா இருக்கணும். ஏன்னா இது சொல்லும்போது கடைசி ஷைத்தான் உங்களை இழுத்துட்டு போயிடுவான். அப்புறம் என்ன பண்ணுவீங்க, மறைவான உங்களுக்கு இருக்கு, நீங்க தான் எல்லாத்தையும் பாவத்தை மன்னிப்பீங்க, எங்களுடைய தேவைகளை எல்லாம் பூர்த்தி செய்வீங்க, அப்படி படிக்க ஆரம்பிச்சிருவீங்க. நபி அவர்கள் எச்சரிக்கை பண்ணாங்க. லா துத்துருனி கமா அத்தரத்தின் நசாரா ஈசபன மரியம், மரியமுடைய மகன் ஈசாவை கிறிஸ்தவர்கள் புகழ்ந்தது போல் என்னை நீங்கள் வரம்பு மீறி புகழாதீர்கள். என்னை நீங்கள் புகழ வேண்டுமா, என்னை பற்றி நீங்கள் சொல்ல வேண்டுமா, ஃபகூலு அப்துல்லா, அப்துல்லான்னு சொல்லு, அல்லாஹ்வுடைய ரசூல் என்று சொல்லு, இதை தவிர்த்து வேறு எதுவும் நீ சொல்ல வேண்டாம் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் கூறியதாக சஹீஹுல் புகாரியில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இப்போ நபி அவர்கள் இதைத்தான் அவங்க விரும்பினாங்க. ஆஹோ ஓஹோன்னு புகழ்ந்து அல்லாஹ்வுடைய இடத்துல கொண்டு போய் வச்சு நசராக்க செஞ்ச வேலையை நம்மளும் செஞ்சு அப்புறம் இந்த சமூகத்தில் ஒரு பிளவு ஏற்பட்டு அதனால் குழப்பங்கள் உருவாகுவதை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் விரும்பவில்லை. ஆனால் இன்றைக்கு நம்முடைய சமூகத்தில் ஒரு மக்கள், ஒரு சாரார் என்ன செய்யறாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவங்களை நேசிக்கிறோங்கிற உண்மைதான், அவங்க நேசிக்கிறது பொய்ன்னு சொல்லலை, நாமளும் நேசிக்கிறோம், அவங்களும் நேசிக்கிறோம். ஆனா இந்த நேசத்தை காரணம் காட்டிக்கொண்டு நபி அவர்கள் பிறந்த நேரத்தில் மௌலூது போன்ற அரபு கவிதைகளை படிக்கின்றார்கள். இப்ப அந்த கவிதைகள்ல என்ன வருது, ஃபீனா நபியின் அதே வார்த்தை தான் வருது. ஆலிமு சிர்ரி வ அஃபா, ரகசியங்களையும் மறைவானவற்றை எல்லாம் அறிந்தவரே. நிறைய நல்ல வார்த்தை வருது. அஸ்ஸலாமு அலைக்க யா ரசூலல்லாஹ், சலாம் உண்டாகட்டும், சலாம் உண்டாகட்டும்னு நல்ல வார்த்தைகளை சொல்றாங்க. ஆனா அப்படியே சொல்லிட்டே வரும்போது என்ன பண்றாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து மறைவானவற்றையும் நுட்பமான விஷயங்களை எல்லாம் அறிந்தவரே. குர்ஆன்ல எங்கேயாவது அல்லாஹ் யாருக்காவது இந்த தன்மை இருக்குன்னு சொல்லியிருக்கிறானா, ஒரு ரசூலுக்கு இருக்குன்னு சொல்லியிருக்கிறானா? முழுக்க முழுக்க மறைவான விஷயத்தை நான் மட்டும்தான் அறிந்தவன், நபியை சொல் என்றல்லவா அல்லாஹ் கட்டளையிடுகிறான். கொல், நபியை நீங்கள் கட்டளையிடுங்கள், லா ஆலமுல் கைப், மறைவான விஷயம் எனக்கு தெரியாது என்று மக்களிடத்தில் சொல்லுங்கள். இப்ப நபி அப்படித்தானே சொன்னாங்க. இப்ப நபிகளா இருந்த நோய் வந்துருச்சு பார்த்தீங்களா,
இப்படியே சைத்தான் இந்த போதையை, இந்த கவிஞர்களை தான் சைத்தான் வழிகெடுப்பான. குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லி காட்டுறான், கவிஞர்களை வழிகேடர்கள் பின்பற்றுவார்கள் அப்படின்னு சொல்லி காட்டுறான். ஏன்னா கவிஞர்களுக்கு ஒரு கட்டுப்பாடு கிடையாது. அவங்க எதை செய்யணும் எதை செய்யக்கூடாதுங்க அவன் மனசுல தோன்றதெல்லாம் அவனுக்கு கவிதை, அவ்வளவுதான். அவன் கவிதையை உருவாக்குறதே பொய்யில வச்சுதான் உருவாக்குவான். எல்லை மீறுவதும் வரம்பு மீறுவதும் தான் கவிதையுடைய அடிப்படை. எனவேதான் மார்க்கம் என்பது கவிதைக்கும் மார்க்கத்துக்கும் சம்பந்தம் இல்லை. இந்த ரசூலுக்கு நான் கவிதையை சொல்லிக் கொடுக்கல அப்படிங்கிறான்ல. உமா அல்லம் நா ஹுஷாரவமா என்பகீலா, இந்த ரசூலுக்கு நாம் கவிதையை கற்றுக் கொடுக்கவில்லை, அது அவருக்கு தேவையும் இல்லை. அப்ப இந்த கவிஞர்கள் இப்படி அரபு கவிதைகளை நபிகளார் மீது உள்ள அன்பினால் பாடிக்கொண்டே வந்து கடைசியில இப்படி படிக்கிறாங்க. இது இன்னைக்கும் சுபஹான மௌலூதுல இந்த வார்த்தைகள் இருக்கிறாங்க. இது மட்டுமல்ல, இப்படி நிறைய இருக்கு. கஃபீரு அன்னி துனூபி, என் பாவத்தை மன்னித்து விடுங்கள். வஃபுலி அன் ஸய்யிஆத்தி, என் குற்றங்களை நீங்கள் பிழை பொறுத்துக் கொள்ளுங்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து இந்த வார்த்தையை சொல்றாங்க, என் பாவத்தை மன்னியுங்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி பாவத்தை மன்னிப்பாங்க? நபிகளாருக்கு ஒரு மனிதன் கெடுதல் செய்திருந்தால் அது எல்லாருக்குரியது. ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு கெடுதல் செய்திருந்தால் பாதிக்கப்பட்டவன் இடத்தில் சென்று பாதிப்பை ஏற்படுத்தியவன் மன்னிப்பு கேட்க வேண்டும். அந்த அடிப்படையில் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறைய பேர் மன்னிப்பு கேட்டாங்க, நபிகளார் மன்னிச்சாங்க. ஆனா இன்றைக்கு இவர்கள் இருந்து கொண்டு என் பாவத்தை மன்னியுங்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து கேட்டா, இப்ப குர்ஆன்ல அல்லாஹ் கேட்கிறானே, வமை யக்ஃபிரு துனூப இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிர யார் பாவங்களை மன்னிப்பார்? நிறைய கேள்வி குர்ஆன்ல இருக்கு. அந்த கேள்வியுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? யார் மன்னிக்க முடியாது, அல்லாஹ்வை தவிர யார் மன்னிக்க முடியாது அப்படின்னு அல்லாஹ் சொன்ன ஒரு விஷயத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்குன்னு சொல்றாங்க. இப்ப இது மாதிரியான அர்த்தத்தில் நிறைய எல்லை மீறல்கள் இந்த அரபு கவிதைகள் நடந்திருக்கு. அதை இன்றைக்கு நம்முடைய சமூக மக்கள் விளங்காமல் செய்து கொண்டிருக்கின்றார்கள். இதுவெல்லாம் சைத்தானுடைய சதிவேலை. நம்முடைய சமூகத்தை பிளவுபடுத்துவதற்கு, இந்த சமூகத்தை பலவீனப்படுத்துவதற்கு சைத்தான் படக்கூடிய சூழ்ச்சிகள். இதுல நாம் தெளிவுடனும் அறிவுடனும் இருக்க வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அப்படிப்பட்ட ஒரு பக்குவம் உள்ள மக்களாக நம் அனைவரையும் ஆக்கல் புரிவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலினா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நம்முடைய மார்க்கம் பல்வேறு விஷயங்களை நமக்கு வழிகாட்டி இருக்கிறது. இன்றைக்கு அந்த விஷயங்களை கூட எப்படி கையாள வேண்டும் என்ற அறிவு இல்லாமல் மனித குலம் அவதிப்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த நவீன காலத்தில் அறிவு பெருகி இருக்கக்கூடிய இந்த சூழலில் கூட எப்படி முடிவெடுக்க வேண்டும் என்று தெரியாமல் மனித குலம் தடுமாறிக் கொண்டிருக்கிறது. ஆனால் அல்லாஹ்வுடைய மார்க்கத்திலே நமக்கு முன்பே தீர்வுகள் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு விஷயம்தான் நாய்கள் குறித்த விஷயம். நாய்களை பார்த்தா இன்றைக்கு நாய்கள் அதிகமாக பெருகி பொது இடங்களில் சிறுவர்களையும் முதியவர்களையும் பெண்களையும் கடித்து குதறுவது அதிகரித்து கொண்டிருக்கிறது. ஒரு பக்கம் இந்த நாய்களை கொல்ல வேண்டும் என்ற ஒரு குரல் எழுகிறது. இன்னொரு பக்கம் இந்த நாய்களை கொல்லக்கூடாது, அதை பாதுகாக்க வேண்டும் அப்படின்னு. இப்ப நமக்கு அல்லாஹ்வுடைய மார்க்கம் என்ன சொல்லுது? நாய் என்பது இந்த பூமியிலே வாழக்கூடாத ஒரு உயிரினமா அப்படின்னு கேட்டா இல்ல. அல்லாஹ் இந்த உலகத்துல பன்றியை கூட படைச்சிருக்கா, அதை சாப்பிடக்கூடாதுன்னு நமக்கு தடுத்திருக்கிறான். ஆனா அதை படைச்சிருக்கிறான். ஏன் படைச்சிருக்கிறா? அதில் நமக்கு தெரியாத சில நன்மைகள் இருக்கிறது. அதே போன்றுதான் இந்த நாய்கள். நாய் குறித்து மார்க்கம் கடுமையான எச்சரிக்கைகளை நமக்கு சொல்லுது. என்ன எச்சரிக்கை? நாய் எந்த வீட்டில் இருக்குதோ அந்த வீட்டில் மலக்கு வரமாட்டாங்க, மலக்குமார்கள் வரமாட்டாங்க. இப்ப நாயை வளர்க்கக்கூட, இது பொதுவான சட்டம். யாரும் நாயை வளர்க்கக்கூடாது என்பதுதான் இந்த மார்க்கத்திலே பொதுவான சட்டம். ஆனால் விதி விலக்குன்னு ஒன்று இருக்கு இல்லையா? விதி ஒன்று, விலக்கு ஒன்று. விதி என்னவென்றால் நாய்களை நாம் வளர்க்கக்கூடாது. விலக்கு என்னவென்றால்
யாருக்கு தேவை இருக்கிறது, அத்தியாவசிய தேவை. அந்த தேவை என்ன? அல்லாஹ்வே குர்ஆன்ல அனுமதிக்கிறான். அந்த காலத்தில் வேட்டையாடுவது அவர்களுடைய முக்கிய உணவாக இருந்துச்சு. உணவு சாப்பிடணும்னு சொன்னால் வேட்டையாடி தான் சாப்பிட முடியும். நீங்கள் வேட்டையாடுவதற்கு நாய்களை பயன்படுத்தலாம், அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லியிருக்கிறார். அதே மாதிரி விவசாயி இருக்கிறார், அவருடைய விவசாய நிலத்தில் கால்நடைகள் ஏதாவது உள்ளக்க நுழைஞ்சு பயிர்களை எல்லாம் சேதப்படுத்திடும் அப்படின்னு அவர் பயப்படுறாரா, அவர் ஒரு நாய் வளர்க்கலாம். அந்த நாய் அந்த கால்நடைகளை பயிர்களை சேதப்படுத்த விடாமல் விரட்டி விடும். அல்லது அவருடைய ஆட்டு மந்தைகள் யாராவது திருடிட்டு போயிடுவாங்க, இரவு நேரத்தில் யாராவது திருடன் வந்து திருடிட்டு போயிடுவான், இந்த மாதிரியான ஒரு திருட்டு பயம் இருந்தால் பாதுகாப்பு தேவைக்காக இவர்கள் நாயை வளர்க்கலாம். இதை தவிர்த்து அதை ஒரு செல்ல பிராணியாகவோ அதை ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாகவோ பொழுதுபோக்காகவோ நாம் இந்த பிராணிகளை நம்ம வளர்க்கக்கூடாது. இதுதான் மார்க்கத்துடைய சட்டம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் நபி அவர்கள் கொஞ்ச காலம் நாயை கொல்லாமல் இருந்தாங்க. ஆனால் இந்த நாய்களுடைய எண்ணிக்கை அளவு கடந்து போகும்போது இப்போ உத்தரவு பிறப்பிக்கிறாங்க. என்ன உத்தரவு? நாய்களை கொல்லுமாறு அவங்க உத்தரவிடுறாங்க. இப்போ நாய்கள் கொல்லப்பட்டு நாய்களுடைய எண்ணிக்கை கட்டுப்படுத்தப்படும் போது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த தடையை நீக்குகிறார்கள். நாய் மொத்தமாக கொல்லப்படாம அதனுடைய எண்ணிக்கை குறைக்கப்பட்டு கட்டுப்படுத்தப்படும் போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த தடையை நீக்குகிறார்கள். இப்போ இதுதான் அழகான ஒரு வழிகாட்டல். அதே போன்று நம்முடைய சமூகம் கல்வியில் முன்னேற வேண்டும். கல்வியில் மிகவும் பின்தங்கிய சமூகமாக நம்முடைய சமூக மக்கள் இருக்கிறார்கள். முதல் இருந்ததை விட அதிகமான ஒரு விழிப்புணர்வு இன்றைக்கு நம்முடைய சமூகத்தில் ஏற்பட்டிருக்கிறது. ஆனால் நமக்கு 3.5% இடஒதுக்கீடு கொடுக்கப்பட்டிருக்கு. கல்லூரிகளில் வேலை வாய்ப்புகளில் இது நமக்கு கொடுக்கப்படுது. ஆனால் மிகவும் வருத்தப்படக்கூடிய ஒரு செய்தி என்னவென்றால், இந்த 3.5% அதற்குரிய அந்த இடத்தை கூட முழுமையாக பூர்த்தி செய்ய முடியாத வகையில் நம்முடைய சமூக மக்கள் இருக்கின்றார்கள். இப்போ நாம் விழிப்புணர்வு அடைய வேணும். இதே மாதிரி 3.5% ஒரு சமூகத்துக்கு கொடுக்கப்பட்டது. ஆனால் அவங்க என்ன பண்ணாங்க, எங்களுக்கு இந்த 3.5% இடஒதுக்கீடுலாம் வேண்டாம்னு திருப்பி கொடுத்துட்டாங்க. ஏன்? அவங்களுக்கு இடஒதுக்கீடு இல்லாமலேயே இதை விட அதிகமான இடங்கள் வேலை வாய்ப்புகள் கிடைச்சிக்கிட்டு இருந்துச்சு. அவங்களுக்கு போய் அப்படி அதிகமாக வாங்கிட்டு இருந்தவங்களுக்கு போய் 3.5ன்னு கொடுக்கும்போது அவங்களுடைய அந்த வாய்ப்புகள் வேலை வாய்ப்புகள் எல்லாமே குறைந்து போச்சு. ஆனால் என்ன பண்ணாங்க, இந்த இடஒதுக்கீடுனால நமக்கு கிடைச்சிக்கிட்டு இருந்ததும் கிடைக்காம போச்சு, இது இல்லாமல் இருந்தால் தான் நமக்கு நல்லதுன்னு சொல்லி அதை எடுத்து விட்டாங்க. அப்போ நம்மை விட மைனாரிட்டியாக இருக்கக்கூடிய ஒரு சமூகம் இந்த விஷயத்தில் அவங்க எப்படி நடந்துக்கிறாங்க. ஆனால் நம்முடைய சமூகம் இந்த 3.5 பூர்த்தி செய்யறதுக்கு கூட தகுதியான நிலையில் இன்னும் இல்லை. அப்படி என்றால் இந்த சமூகத்தில் கல்வியாளர்களும் அரசு வேலை வாய்ப்புக்காக போகக்கூடியவர்களும் அதற்கு தகுதியானவர்கள் மிக மிக குறைவாக இருக்கிறார்கள். அப்போ நாம் என்ன செய்யணும்? கல்விதான் இந்த சமூகத்துக்கு ஒரு மறுமலர்ச்சி. இந்த கல்வி சமூகத்தினுடைய பலம் என்பதை உணர்ந்து நாம் என்ன செய்யணும்? நம்முடைய வீட்டில் கல்வி விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும். நம்முடைய பிள்ளைகளை பட்டதாரிகளாக படிக்கக்கூடியவர்களாக இது மாதிரியான வேலை வாய்ப்புகளில் பங்கெடுக்கக்கூடியவர்களாக நாம் உருவாக்க வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்முடைய காரியங்களை இலகுபடுத்தி அருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.